வித் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கேன் கரும்பு ஜூஸ் தாங்க எடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே பொங்கலுக்குள்ள கரும்பு நிறைய கிடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை அண்ணா பொண்ணுங்க கூட சேர்ந்து கரும்பு ஜூஸ் எடுக்க போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் கரும்பு கிடந்துச்சு. அந்த கரும்பு எல்லாமே செதுக்கி எடுத்துட்டு மறுபடியும் கரும்பு ஜூஸ் எடுக்க வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் வந்ததோட அந்த அண்ணா கரும்பு ஜூஸ் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வியாபாரத்துக்கு வச்சிருந்த கருப்பட்டி சர்பதி இது எல்லாமே வீடியோ எடுத்துட்டு கரும்பு சாறு எடுக்கிறதையுமே வீடியோ எடுக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணா ஒரு பெரிய துண்டு கரும்பு எடுத்து அந்த மிஷினில் வச்சாங்க. மிஷினில் வச்சதோட அந்த மிஷின் உள்ளே இழுத்து எவ்வளோ சாறு வருதுன்னு மட்டும் பாருங்களேன். ஒரு துண்டு கரும்பில் மட்டுமே நிறைய சாறு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கரும்பு வந்து 4 தடவை வந்து சாறு எடுக்கிறாங்க. நான் வந்து 6 துண்டு கரும்பு கொண்டு போயிருந்தேன். 4 துண்டு கரும்பில் எடுத்த சாறுலையுமே நான் கொண்டு போனேன். வாளி வந்து முக்கால்வாசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த 2 துண்டு கரும்பையும் சாறு எடுத்து கொடுத்தாங்க. அந்த குறைக்கு வாளிக்கு ஊற்றி நிறச்சிட்டு மிச்சம் இருந்தது நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்தோம். இன்றைக்கி நானும் எங்கள் அண்ணியை மட்டும்தான் கரும்பு ஜூஸ் எடுக்க போயிருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் போன வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க இந்த கரும்பு ஜூஸ் கடை வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கரும்பு ஜூஸ் கடை வந்து கன்னியாகுமரி டு தூத்துக்குடி பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இஞ்சியும் எலுமிச்சப்பழமும் கொண்டு போயிருந்தேன். அதையுமே சேர்த்து தான் அந்த அண்ணா சாறு எடுத்து கொடுத்தாங்க. கரும்பு ஜூஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா கடை பக்கத்துலேயே ஒரு பெரிய ஆலமரம் உண்டு. பக்கத்தில் வந்து பயணி காய்க்கிற இடம் இருக்குது. பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே தான். ரைட் சைடு போனோன்னு வச்சுக்கோங்களேன் மணப்பாடு போகிற வழி தூத்துக்குடி பைபாஸ் ரோடு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போனோன்னு வச்சுக்கோங்களேன் 5 கிராமம் போகிற வழி கன்னியாகுமரி பைபாஸ் ரோடு. ஓகேவா? இந்த இடத்துல தான் அந்த அண்ணாவோட கரும்பு ஜூஸ் கடை இருக்குது. எல்லாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அண்ணா கடையில் கரும்பு ஜூஸ் வாங்கி குடிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த அண்ணா கரும்பு ஜூஸ் எடுக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வாளியில் ஊற்றி கொடுத்தாங்க. வாங்கிட்டு நானும் கிளம்பிட்டேன் பார்த்துக்கோங்க. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.